அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு 3 வாரம் கடந்த ஒரு பழைய செய்தியை கொண்டு வரப் போகின்றேன். நாம் 3 மாதங்களுக்கு முன்பாக தந்த காணொளி கொண்டு சீனாவின் அழுத்தத்தில் டெல்வின் சில்வா பிரதமர் ஆகின்றாரா என்று. இவருக்கு அழுத்தம் வந்துச்சு, சீனா பக்கம் இருந்து வந்துச்சு, இவர பிரைம் மினிஸ்டர் பதவியை பாரம்படுங்கன்னு சொல்லி முள்ளுக்குள்ள இங்க நாட்டுக்குள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் அடுத்தது ஹென்னுநெட்டி அவர்களும் இவங்க சீனியர். இந்த 3 பேரும் அவங்க பொதுவாக இவரை சொல்வது லொகு அண்ணா, லொகு ஐயான்னா, அதாவது பெரிய அண்ணான்னு சொல்லுவாங்க. பெரிய அண்ணா, நாம சொல்வது பெருசண்டு. அப்ப இந்த பெருச பிரைம் மினிஸ்டர் பதவியை பாரம்படுங்கன்னு சொல்லி சீனாவின் 2 வகையான அழுத்தம். ஒன்று இங்க உள்ள தூதுவர் அழுத்தம், பிறகு அவர் ஒரு மாதத்துக்கு முன்பு போல, அது நாங்க இந்த காணொலியோட தந்திருக்கிறோம். அவர் சீனா சென்றிருந்தார். அங்க உள்ள அவங்களோட கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டியில சந்திச்சிருந்தாங்க. ஏனெனில் சீனா என்ன விரும்புகின்றது என்றால், இலங்கைக்குள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆதரவான அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்று, அதைத்தான் அவங்க விரும்புகின்றாங்க. இனி அவங்களோட நீண்ட கால தோஸ்த் இல்லையா அந்த நெய்னா பெருசி, அதனால அவர் அந்த பிரதமர் பதவியை பாரம்படுங்கன்னு சொன்னாலும் அவர் அதுல கொஞ்சம் ஆர்வப்படலை. முதலாவது காணொலியா. இரண்டாவது நாங்க ஒரு காணொலி தருகின்றோம். 1 மாதம் கடந்து 1 மாதம் ஆயிட்டா பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த டெல்வின் சில்வா சுப்ரீம் லீடர் ஆனார். இதுக்குள்ளதான் வருது வில்லங்கமா. அது அந்த ஒரு நேரத்துல அந்த போடுது 1 மாதத்துக்கு முன்பால. இங்க என்னென்றால் அழுத்தம் ஒன்று அதிகரிக்குது, இவர் பிரதமர் மந்திரியை பாரம்படுங்கன்னு சொல்லி. இன்னொரு புறத்தால ஒரு சதி நடக்குது ஆட்சிக்கு எதிராக. அது எப்படி முடியுமா? பெரும்பான்மை கொண்ட ஆட்சியில் என்ன விளையாடுறீங்க அப்படி கேட்கலாம். இல்ல, நடந்துச்சு. எப்படி? பிரதமர் ஹரிணி தலைமையில ஒரு 50-55 எம்பியை கிளப்புறது. அதாவது எப்படி செய்ய போறாங்க? இப்ப இருக்கிற ஆட்சி எம்பி 159, ஆக குறைஞ்சது 113 வேணும். இல்ல, ஒரு 50 தூக்கினோம் என்றால் எங்க வரப்போகுது நீ பொழுதா? ஆக குறைஞ்ச ஒரு 50 தூக்கினாலும் 109க்குள்ள இருக்கும். யாருமே எதிர்கட்சி அரசுக்கு ஆதரவு செய்யறதில்ல. ஆனால் இவர் இதப்போ நடந்திருக்கும். அதாவது பிரதமர் பதவியை இவர் டெல்வின் சில்வா பாரம் எடுத்தால் ஹரணி அம்மாவுக்கு பிரதமர் பதவி இல்லை, அவருக்கு இன்னொரு அமைச்சையும் கொடுத்துட்டு அவர் கல்வி அமைச்சரா இருந்திருப்பா. இந்த ஒரு நகர்வுக்காகத்தான் எதிர்கட்சிகளும் அங்கலாய்த்து கொண்டிருந்தது. அந்த ஒரு செய்தி வெளியாயிருக்கு, ஒரு மாதத்துக்குள்ள பிரதமரை மாத்த போறாங்கன்னு சொல்லி. அத இப்ப உண்மையிலேயே நான் டெல்வின் சில்வா பாராட்டுவேன். என்றால் முதலாவது அவருக்கு இந்த பதவி ஆசை இல்லை. ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும். ஒரு மனுஷன் எங்க உயிரானு சொன்னால், எவன் ஒருத்தன் தடுக்கி விழுறானோ அவனை கை கொடுத்து காப்பாத்துறான்ல, அவன் தான் உயர்ந்த மனிதனாக நான் பார்ப்பேன். ஒரு தேவை ஏற்படுகின்ற போது செய்கின்ற உதவிகள் போன்றோ ஒரு மனிதன் இப்ப உள்ள வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கையும் உள்ற வாழ்க்கை தானே. அந்த வகையில பார்க்க போனால் டெல்வின் சில்வாக்கு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்குது. சில முக்கியமான திறமசாலிகளை உள் வாங்குறாங்கல்ல, இப்படி அந்த வகையில ரணில் ஆட்சிக்குள்ள அது இல்லை. சரிங்களா? அந்த ஆட்சிக்குள்ள இது இல்லை. ஆனா இவர் டெல்வின் சில்வாக்கு பயப்படுறார். எப்போதும் ஒரு பெரிய இனம் ஒரு சிறிய இனம் மீது அச்சம் கொள்ளுக்குள்ளதோ அந்த சிறிய இனம் உயர்ந்து விட்டது. இதை நீங்க நல்லா நினைவு வச்சுக் கொள்ளுங்க. இது மிகப்பெரிய ஒரு யதார்த்தமான உண்மை. எவர் ஒருவருக்கு அச்சம் கொள்கின்றாரோ அந்த அவர் விந்து நிற்கின்றார். யார்? அதாவது இங்க இப்படி சொல்லாம மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனால், எப்போது சிங்கள இனம் தமிழ் இனத்துக்கு அச்சம் கொண்டுச்சோ அப்பவே தமிழ் இனம் எல்லா வகையிலும் உயர்ந்து நிற்கின்றது. இது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் டெல்வின் சில்வா மாம்ஸ் கொஞ்சம் முஸ்லிம் ஆக்களை கிட்ட இருக்குது, சரியா அச்சப்படுறார். முதலாம் பிரச்சனை. நிறைய பிரச்சனை பேசலாம் நாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பழைய செய்தி என்றாலும் இது கொஞ்சம் உள் வீட்டில் வெளிவராத அசக்கு பசக்கலான ஒரு செய்தி தான். ரைட். அப்போ பிரதமர் பதவியை டெல்வின் அவர்கள் பாரம் எடுத்திருந்தால், இதற்கு பிரதமர் பதவி வந்து ஹரணி அம்மா இறங்குறாங்கல்ல, இதைத்தான் எதிர்கட்சி பார்த்து கொண்டு அவர் அசைஞ்சு கொடுக்கல. அப்ப அந்த 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 அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால்
நாடாளுமன்றம் ஒரு ஆட்சி கவுழ்ப்பாக மாறுறீங்க. எப்படி இருக்கும்? ஜனாதிபதி அவர்கள் ஜேவிபி ஆட்சியாகவும் பிரதமர் ஹரிணி அவர்கள் தலைமையில பாராளுமன்றம் அமைந்திருக்கும். அப்ப டில்வின் மாம் என்ன செஞ்சிருப்பார்? எம்பி இருப்பார். எவ்வளவு வெக்க பாருங்க. அதெல்லாம் கணக்கு பாத்திக்கிறார். மிகப்பெரிய திறமசாலிங்க, மிகப்பெரிய நிர்வாகிங்க, மிகப்பெரிய தலைவருங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர் கொடுக்கலாம். எப்படி? அதாவது இவர் டில்வின் சில்வா பிரதம மந்திரியை பாரம் எடுத்து 1.5 மாதம் அல்லது 40 தினங்களுக்குள் ஆட்சி கவுழ்ப்பு வருகிறது. இந்த ஆட்சி கவுழ்ப்பு வித்துட்டவர் யாரு? நம்ம நரிங்கை. இது எப்படி? நீங்க யோசிக்கல யாரு? நரிங்களையும் நமக்கு இந்த தகவல் அப்ப எட்டுச்சுதான். எட்டினாலும் எனக்கு அது முழு விவரம் கிடைக்கல. கிடைக்காத ஒன்றை நாம அள்ளி வர முடியாது. ரைட், அடுத்த கட்டத்துக்கு வருவோமா? அப்ப இந்த 159 குறைஞ்சது 50 தூக்கினாலும் அவங்க 109 அமைச்சிருப்பாங்க. 4 எம்பி தேவைப்படும், 4 எம்பியும் இல்லை. சரிங்களா? அப்ப ஆக ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது. இதை டில்வின் மோப்பம் பிடிச்சாரோ இல்ல இது போனா பின்புலை வரும் என்று பார்த்தாரோ தெரியல. இந்த அரசாங்கம் ஹரணிக்கு பிரதமர் வந்து கொடுத்தது ஒரு பாரிய ஒரு பின்விளைவு ஒரு பின்னடைவு நான் பார்ப்பேன். அடுத்த ஆட்சியும் ஜேவிபி தானா எழுதி வச்சு கொள்ளுங்க. ரைட். அப்போ டில்வின் மாம்ஸ் தனக்கு வேணாண்டு இந்த வேண்டாம் என்று சொன்னதோட இந்த பிரதமர் பதவி பற்றி பேச்சு எதுவும் வருகிறதா? எங்கேயாலும் வந்துச்சா? வரல. பாத்தீங்களா? எங்கேயுமே வரல அது. ஆனால் ஹரணி அம்மா மீது நல்ல ஒரு வார்த்தைகளை போடுறாங்களே. இவரும் சொல்றாரு, இவரும் இந்த டில்வின் மாம்ஸ் சொல்லிட்டாரு, நாங்க ஒருபோதும் அதாவது நாங்க ஒருபோதும் நாங்க மாற்ற மாட்டோம். ஆக ஒரு ஆட்சி கவுப்பை முறியடிச்சிருக்காரு டில்வின் சில்வா. எப்படி? அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகள் இதே நேரம் நாங்க இன்னொரு இப்ப நான் ஏற்கனவே நான் சொல்லி வரல, இவர் தான் ஒரு ஜனாதிபதி, நிழல் ஜனாதிபதி என்று. அந்த விடயமாக இப்பதான் வெளிவந்து நாங்க இப்ப எப்பயே சொல்லிட்டோம். நான் 9 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஆட்சி ஒரு விடம் இல்லையா? இந்த ஆட்சி நான் மோப்ப முடிச்சேன். அவங்களோட ஜேவிபி உயர் மட்டத்தை நெருங்கி பார்த்த போது ஒரு சின்ன விடயம் என்றாலும் இந்த டில்வின் மாம்ஸ் கேட்டுதான் சரி. ஜனாதிபதியில் எந்த பவரும் கிடையாது. அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. வெளிப்படையா நாங்க சொல்றோம், எந்த அச்சமும் இல்லாம ஜனாதிபதி மேல எந்த பவரும் கிடையாது. அவருக்கு சில ஆசை இருந்தாலும் அவருக்கு சில முஸ்லிம்களுக்கு எல்லாம் அவர் கொடுக்க விரும்புறார். ஆனால் இந்த டில்வின் மாம்ஸ் விடுவதில்லை. இனி அவர் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க. ஏனெனில் அவர் உண்மையிலேயே அவசரப்பட்டு இந்த பிரதமர் பதவியை டில்வின் பாரம் எடுத்திருந்தால் உடனடியாக நாடாளுமன்றம் கவிழ்க்கப்படுது. அதே ஹரணி தலைமையில பார்லிமெண்ட் அமையுது. இது எப்படி இருக்குது? நீங்க ஜேவிபிக்காரங்க ஹரணியாமோட பிரதமர் மந்திரிய பிஎம் போஸ்ட் பறிச்சீங்க என்றால் எதிர்கட்சி எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிற எல்லா ஆசனங்களும் சேர்ந்து மொட்டக்கட்சி நாமல் எம்பியும் சேர்ந்து மீண்டும் ஹரணி அவர்களை பிரதமர் ஆக்குறாங்க. அப்ப ஆக அது ஒரு வருடம் கடந்து ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தால் ஜனாதிபதி கவிழ்வார். ஓகேங்களா? இதுதான் திட்டம், இதுதான் பிளம். அப்போது இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது கிட்டடியாக ரணில் அவர்கள் உள்ளுக்கு நாடாளுமன்ற சீட்டுக்கு போயிருப்பார். ஒரு எம்பியா போய் ஜனாதிபதி பாரம் எடுக்கிறார். இதுதான் இந்த மாஸ்டர் பிளான் அங்க இருந்தது. இத ஆறு பிடிச்சு கொடுக்குறா? ரோத்தம்பி தான் பிடிச்சு கொடுக்குறான். எப்ப பிடிச்சு கொடுக்குறோம்? அப்பவே கொடுத்துட்டான் பிரபுனா. ரைட், ஓகே. அப்ப அந்த ஒரு வழி நடந்திருக்குமானால் அப்ப டில்வின் மாமு பிரதமர் மந்திய பாரம் எடுத்து ஒரு 40 2 மாசம் டைம் போடுமே. அந்த 2 மந்த்துக்குள்ளேயே இவர் எம்பி இறங்கியிருப்பார். வெக்க கடா இல்லையா? அதெல்லாம் அந்த கழிச்சு அவருக்கு வாழ்த்தலாம். இப்போ நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, நிழல் ஜனாதிபதி அதாவது சுப்ரீம் லீடர் மாம்ஸ், டில்வின் மாம்ஸ் தான். இத நாடாளுமன்றத்துல கேள்வியா கேட்கிறாரு. எங்க சாணக்கியன் எம்பி, நம்ம சாணக்கியன் எம்பி, எங்க எம்பி. அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வாவை வெளியிடுகின்றார். ஜனாதிபதி அனுருகும திசநாயக்கவின் முடிவுக்கு மாறான விடயங்களை அவர் அறிவிக்கின்றார். அதுவே அரசின் முடிவாக வெளிவருகின்றது. அப்படியானால் நாட்டின் ஜனாதிபதி டில்வின் சில்வாவா என்று நாடாளுமன்றத்தில் எங்கட சாணக்கியன் எம்பி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருக்குது? ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆற்றிய உரைக்கு ஆட்சேபம் தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் செயலாளரும் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கடிதத்தின் பிரதி அவர் தமது உரையில் முழுமையாக காட்டியிருக்கின்றார்.
அரசாங்கம் வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்ய முன்னர் தனது நாட்டின் மக்களுடன் இணக்கம் காண வேண்டும் என்றும், இந்த அரசு பதவிக்கு வந்து ஒரு வருடமாகின்றது, ஆனால் தன்னுடைய நாட்டின் பிரஜையான தமிழர்களுடன் ஓர் ஒப்பந்தத்துக்கு இணக்கத்துக்கு அது இன்னமும் வரவில்லை. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசு தரப்பு ஏற்றுக்கொண்டு ஒன்று கொண்டு முரணான சவால்களை வெளியிடுகின்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான தனிநபர் பிரேரணையை நான் சமர்ப்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அது தொடர்பில் அரசின் பதிலை கேட்டு கலைத்து விட்டேன், பதில் கூறுவதில்லை என்று அரசாங்கம் மீது நம்ம சாணக்கிய எம்பியார்கள் ஒரு குற்றம் சாட்டுகின்றார்கள். மாகாண சபை தேர்தல்களில் இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னர் நடைபெறும் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனா நான் சொல்லுங்க, நடக்காது, அடுத்த ஆண்டு ஷூரில்லை. முன்னைய விலக்கப்பட்ட பழைய தேர்தல் சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கத்தில் இடம்பெறாத டில்வின் சில்வாவோ எல்லை நிர்ணய பணி முடிந்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று யாழ்ப்பாணத்தில் டில்வின் மாம் தெரிவித்திருக்கின்றார். இப்போது ஜெனீவாவில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அதையே கூறுகின்றார். அப்படியானால் நாட்டில் தீர்மானத்தை எடுக்கும் ஜனாதிபதி பதவியில் இருப்பவர் டில்வின் சில்வாவா என்று சாணக்கியன் எம்பியார்கள் அழகாக தெளிவாக சூப்பராக கேட்டுக்கிறாங்க. அதுதான் உண்மை. அவர் கேட்ட கேள்வியும் உண்மை, நடக்கிற விடையும் உண்மை, நாம சொன்னதும் உண்மை. ஜனாதிபதி என்பவர் டில்வின் சில்வா தான். 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தமை போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசும் நீதியை மறுப்பதற்கான ஆரம்ப வேலையை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் அமர்வில் வெளிவிவகார அமைச்சரின் உரையின் ஊடாக சொல்லி இருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த நாட்டுக்கு வெளிநாடுகள் அல்லது சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என கூறியுள்ளார். இந்த நாட்டினுடைய அரசு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை, தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிராகரித்து வருகின்றார்கள். பாதிக்கப்பட்ட சுமூகமான தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச மேற்பார்வை வேண்டும் என்று சர்வதேசத்தின் உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம் என்றும், சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றனர். கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை இன்னும் பெற்றுக் கொடுக்கல, அது பற்றி பேசவும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆக அப்ப நாம சொல்லிட்ட மாவட்டத்துல டில்வின் மாம்ஸ் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி. அவர் சரி, ஏன் அவர் இந்த பிரதமர் பதவி வேண்டாம்னு சொன்னார் என்றால், ஒரு அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கின்ற போது ஜனாதிபதி கீழ்தான் அவர் உட்கார வேண்டும். அதை விரும்பல. முதலாவது அது சில வேளை ஒரு தலைக்கணமாக இருக்கலாம். அவர் ஒரு வார்த்தையை பாவிச்சுக்கிறாரு, 72 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கிடைக்காத மக்கள் மூலம் கிடைத்த ஆட்சியை நாங்கள் ஒருபோதும் விட மாற்றோம் என்று. உண்மைதான், விடக்கூடாது. அதை நாங்களும் சொல்லுவோம், தமிழ் ஊடகமும் சொல்லணும், ஊடகக்காரங்களும் சொல்லணும். இந்த ஆட்சி இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு மேல போகணும். 10 ஆண்டு இல்லை, சிங்கப்பூர் சைனா மாதிரி போகணும். அது போனாத்தான் நாம் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நாட்டில் ஆட்சியை பார்க்கிறோம்டா. நாமல் இந்த ஆட்சிக்கு தான் நீங்க மக்களாகிய மக்கள் இதுக்கு வாக்களிக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது அவர்கள் இப்போது நிறைய சரிக்கேட்டு எடுத்தால் வெல்லலாம். இப்பொழுதே மொட்டு கட்சியின் பலம் குறைந்திருக்கின்றது. அவங்க ஏறிக்கு போன ஏற்றத்திலேயே வழுக்கு மரம் ஏறுவது போன்று வழுக்கி இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இப்பொழுது 15 போதை பஸ்காரர்கள் வெளிநாடுகளில் பிடிபட்டு, அரபு தேசங்கள் தொட்டு பிடிபட்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாட்டுக்குள் கொண்டு வர போகின்றார்கள். ஆக இந்த போதை பஸ்ஸை குறைத்த பின்பாடு அடுத்த பாய்ச்சல் நாமளும் காட்டி கொடுத்திருக்கிறோம். திருவண்ணாமலையும் யாழ்ப்பாண பகுதிக்குள்ளும் அடுத்த போதை பஸ்ஸுக்கான பாய்ச்சல் ஆரம்பமாக உள்ளது. மக்கள் ஆங்காங்கு சில உதவிகளையும் போலீசாருக்கு கொடுக்க வேண்டும், மறைமுகமாக சொல்ல வேண்டும். மாவட்ட டிஐபி டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒன்று இருக்கு, அதுக்கு கொடுக்கலாம். அல்லது சாதாரணமா ஏரியா போலீஸ் ரகசியமா கொடுக்கலாம். உங்களோட தகவல் யாரும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க போலீசால். எனவே மிகவும் இரகசியமான முறையில் யாழ்ப்பாணம், திருகோணமலை பகுதிகளில்
உடனடியாக இந்த போதை பஸ் ரவுண்ட் பண்ண போறாங்க, அதை கொஞ்சம் காட்டி கொடுங்க. அடுத்த கட்டம் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டம் வரும், அதையும் கொஞ்சம் வேட்டையாடலாம். எனவே இந்த போதை பஸ் ஒழிப்பதற்கு பொதுமக்களாகிய நாங்களும் ஒரு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி குறித்து நாம் பார்ட் 2 இன்னும் ஒரு விடயத்தையும் தருகின்றோம். அது என்ன, ஒரு அமைச்சரவை மாற்றம் சம்பந்தப்பட்டது. மீண்டும் நாம் அடுத்த பார்ட் 2 சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.